ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சூப்பரான சூடான பிரெட் அல்வா. அதுக்கு தேவையான முதல்ல ப்ரெட்டு ஒரு ஒரு 6 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணோம். ப்ரெட்டை முதல்ல எண்ணெயில் அழகாக பொன்னிறமாக பொரிச்சுக்கணும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் நெருப்பு வச்சுக்கிட்டு ப்ரெட்டை பொரிச்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப நல்ல கறி இந்த மாதிரி பொன்னிறமாக பொரித்து முதல்ல ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ப்ரெட்டு இப்போ பொரிச்சு ரெடியாக இருக்குது. அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். தண்ணீர் ஒரு 3 கப்பு தண்ணி, சீனி இந்த மாதிரி ஒரு 2.5 கப்பு சீனி. இந்த தண்ணியில் இந்த சீனியை போட்டு நல்லா கரைச்சிடணும். ஓரளவு நல்லா கரைச்சிடணும். அதுக்கப்புறம் லேசாக உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது. ஸ்வீட்டில் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தூக்கி கொடுக்க லேசாக உப்பு. பால் ஆக்சுவலாக பசும்பால் பண்ணோம். பசும்பால் இல்லை, அதுக்கு இப்போல்லாம் நாங்கள் இந்த டின் பால், மில்க் மேடுன்றதும் பால், டின் பால். இந்த பாலும் ஓகே தான். ஏன்னா இங்கே பசும்பால் கிடைக்காது, ரொம்ப ரேரு. அதுக்கு பதிலாக அந்த டின் பால் யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 டின் பால் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள், நல்லா கரையணும். தண்ணி ஒரு 3 கப்பு தண்ணி, சீனி 2.5 கப்பு, தண்ணி பால் ஒரு 2.5. நல்லா ஓரளவு உங்களுக்கு அந்த பால், சீனி போட்டு எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு கரைஞ்சி வரும்போது, அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பொன்னிறமாக பொரிச்சிருந்த ப்ரெட்டை அதில் போட்டு ஆட் பண்ணுறோம். ப்ரெட்டை அதில் போட்டு நல்லா ஓரளவு கரையணும். உங்களுக்கு கரையிற வரைக்கும் லேசாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் மக்களே, ஓரளவு செட் ஆகிருச்சு. ஸோ அந்த மாதிரி செட் ஆகிற வரைக்கும் லேசாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி கீழே உங்களுக்கு அடி பிடிச்சிடும். நெருப்பு ஸ்லோ ஃப்ளேமாக வச்சுக்கணும். ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா ஓரளவு ட்ரை ஆகி நல்லா அந்த ப்ரெட்லாம் அப்படியே ஊறி உதிர்ந்து நல்லா இப்போ லெவல் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ரொம்ப போட்டக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரெட்டு பொரிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது எண்ணெய் லேசாக அதை வெளியாகும், ஆயில் வெளியாகும். அதனால் நெய் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஒரு 25 ml ஒரு ப்ரெட்டுக்கு நெய்யை ஊற்றி அழகாக கிண்டி ஓரளவு நல்லா அந்த ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதான் மக்களே ப்ரெட் அல்வா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான ப்ரெட் அல்வா ரெடி. தேங்க்யூ.